இந்த உக்ரைன்ல பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒரு சைடு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ரஷ்யா ஒரு சைடு டெவலப் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு சைடு டிசிசி எம்ப்ளாயிஸ் ஆள பிடிக்கிறாங்க. சட்டங்கள் வருது, மிலிட்டரி லா வருது. ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த கரப்ஷன் ஆன்டி கரப்ஷன் டீமை வந்து பார்த்தீங்கன்னா கலைக்கிறதுக்கான வேலைகள் இறங்கினாரு. திரும்பி அழுத்தங்கள் வந்து திருப்பி அதை உருவாக்குறதுக்கான வேலைகள் இறங்கி இருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இது போல விஷயங்கள்லாம் உக்ரைன்ல நடந்துட்டு இருக்கு. இப்போ உக்ரைனோட ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எகெயின்ஸ்டான விஷயங்கள் இந்த என்ஏவியூ தரப்புலேருந்து எடுத்ததுனால தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் இப்போ அதை கலைக்க ட்ரை பண்ணாரா அப்படின்ற கேள்விகள் திரும்பவும் வர ஆரம்பிச்சிருக்கு இணையதளத்தில். ஏன்னா இதுக்கு முன்னாடி இது போல வதந்திகள் இருந்தது. ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணிக்கிறாரு. அதை வந்து இந்த என்ஏபியூ டீம் நேஷனல் ஆன்டி கரப்ஷன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வச்சு ஜெலன்ஸ்கி அவர்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த அமைப்பியை கலைச்சிடலாம் அப்படிங்கிறது போல செஞ்சாங்க அப்படிங்கிற போல வதந்திகள் இருந்தது. இப்போ என்ஏபியூ இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா உக்ரைனோட ஒரு எம்பி, அதுவும் ஜெலன்ஸ்கி அவர்களோட பார்ட்டியில இருக்கக்கூடிய ஒரு எம்பி, ஒன்றுன்ட்டு இல்லை பல நபர்கள் அடுத்தது பிரேக் பண்ணிருக்காங்க. இல்லை மிக முக்கியமான ஒரு நபர், நம்ம சேனல்ல கூட அடிக்கடி இவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். உக்ரைனோட ஒரு எம்பியான அலெக்சி குனிஸ்டோ அவர்கள், அதாவது ஜெலன்ஸ்கி அவர்களோட கட்சியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த எம்பி, பீப்புள்ஸ் பார்ட்டி, சர்வெண்ட் ஆஃப் த பீப்புள் பார்ட்டியோட ஒரு நபர். இவர் ஏன் அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்னா பிரைபரி, அதாவது லஞ்சம் வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு குற்றத்தினால இப்ப அவரை அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆதாரப்பூர்வமா பிடிச்சிக்கிறாங்க. அதுவும் எப்படி அப்படின்னா, இந்த ட்ரோன்கள் இருக்கு தெரியுதா, ட்ரோன்கள் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ப்ரொக்யர்மெண்ட்டுக்காக ராணுவத்துக்காக ஆர்டர் பண்ணும்போது அதுல கரப்ஷன் சார்ஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவரை பிடிச்சு போட்டிருக்காங்க. நாடு போர்ல இருக்கு, ரஷ்யா பிரச்சனை பண்றாங்கன்றாங்க. அந்த நாட்டு போர்ல இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எம்பி அந்த ராணுவத்துக்கு வாங்கக்கூடிய ஆயுதங்கள்லயும் இப்போ ஊழல், ராணுவத்தில் இருக்கக்கூடிய நபர்களோட உடைகள், உணவுகள், தங்கக்கூடிய இட வசதிகள், இது போல பல விஷயங்கள் ஊழல் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல ராணுவத்துக்கு வாங்கக்கூடிய ஆயுதங்களையும் ஊழல் பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வருது. இது போல பல விஷயங்கள் இந்த என்ஏபியும், அதாவது கான்ட்ராக்ட்ல இருந்து 30 வருஷம் கேட்கிறாங்க அப்படிங்கிறது போலலாம் வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அதாவது ஆளுகின்ற அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி, அவரை வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறாங்க. அந்த டைம்ல கலைச்சரலாம் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வந்து ட்ரை பண்ணி இருந்துக்கிறாங்க. இப்போ அது முடியாம திரும்பி இவங்களுக்கு பவர் கிடைச்சிருக்கு. அதுக்கான காரணம் மேற்குலக நாடுகளோட அழுத்தங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ என்ன நடக்க போன்னு பார்ப்போம். இப்போ கத்திகள் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எகெயின்ஸ்டா திரும்பி இருக்கு. மேற்குலக நாடுகளுக்கும் எகெயின்ஸ்டா இருக்கிற ஜெலன்ஸ்கி அவர்கள் ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறாரு. எத்தனை நாளைக்கு இந்த ஆளுகின்ற அரசாங்கம் போகுது? ஒரு வேளை ஜெலன்ஸ்கி அவர்களை மாத்திடுவாங்களா? ஆட்சி கவிழ்ப்பு நடக்குமா? இல்ல எலெக்ஷனை கொண்டு வந்து ஆளை மாத்திடுவாங்களா? என்ன நடக்க போனது பார்த்தலாம். ஸோ உக்ரைன்ல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ரஷ்யா மட்டும் இல்ல, உக்ரைனே ஒரு சிக்கல் தான் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய செய்திகள் இருந்து வரக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு மாரல் பூஸ்ட் அப்படிங்கிறத அமெரிக்கா சப்போர்ட் பண்ணும். ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சதுல இருந்தே கொஞ்சம் இல்ல உக்ரைனுக்கு நம்பிக்கை இல்லை அமெரிக்கா மேல அப்படிங்கிறது இருக்கு. இப்ப மேலும் மேலும் வந்து பண்ணா ட்ரம்ப் அவர்கள் பேசுறது ஒரு மாதிரி இருக்கு, செயல்கள் ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுல திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய செனட் ரஷ்யா மேல சாங்ஷன் போடுவாங்களே, அதை டஃபன் பண்றதுக்கான பில் ஏதாவது பாஸ் பண்ணுவாங்கன்னா இப்ப வரைக்கும் பாஸ் பண்ணல. அது திரும்பவும் பேசு பொருளா மாறிக்கிட்டே இருக்கு. என்னப்பா பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறதோட இப்ப வரைக்கும் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அதுவும் இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சாங்ஷன் போடுற மாதிரி தெரியலன்னா, இப்ப நடக்கக்கூடிய மிரட்டல்கள், உருட்டல்கள், ட்ரம்ப் அவர்கள் செயல்லாம் ஒரு நடிப்பா கோபால் அப்படிங்கிற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாம இந்த சாங்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கும் ரஷ்யா மேல போடுறது மட்டும் இல்லை. ஏன்னா ரஷ்யாவுக்கு அதனால பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறதோட போறாங்க இல்லையா. ரஷ்யாவுக்கு உதவக்கூடிய நாடுகள், ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடிய நாடுகள் அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. ஆனா அவங்க மேலதான் சாங்ஷன் இந்த டாரிஃப்ன்ற பேர்ல போடுறாரு ட்ரம்ப் அவர்கள். அதுவும் குறிப்பா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம சொல்லிட்டோம், இங்க பாருங்க, ரஷ்யாக்கு எங்களுக்குமான உறவு எங்களோட தனிப்பட்ட விஷயம், வேற நாடுகள் இதுல தேவையில்லாம தலையிடாதீங்க அப்படிங்கிறது போல நம்மளோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் அஃபேர்ஸ் இருப்பாங்களே, ஸோ அவங்க தரப்பு மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் இல்லை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், ஸோ அவங்க தரப்பு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கான காரணங்கள் இருக்கு, காண்டுகள் ஆகுமா ஆகாதான். ஏதாவது யூரோப்பியன் யூனியன் இருக்கிறாங்க இல்லையா,
அவங்க 37% கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் கம்பேர் பண்ணும்போது ஜூலை மாசத்துல அதிகப்படியான ரஷ்யாவோட ஆயில யூரோப்பியன் யூனியன் துருக்கி வழியா வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இது என்னது இது? சாங்ஷன் போடுறேன்றீங்க, எல்லாம் செய்யறேங்கிறீங்க, வாங்க மாட்டேங்கிறீங்க. சல்யூட், உங்களுக்கு மாபெரும் நன்றிகள். அதனால எங்க நாடு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்காம இருங்களேன் அப்படிங்கிறது போல பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்களே நிறைவேற்ற மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது மற்ற நாடுகளுக்குலாம் வந்து சாங்ஷன் போட்டா எப்படி, டாரிஃப் போட்டா எப்படி? ஃபர்ஸ்ட் நீங்க வாங்காதீங்கப்பா. அதுவும் 1 மில்லியன் பேரல் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவை யூஸ் பண்ணி அந்த பைப் லைன் வழியா தான் வந்து பண்ணா அமெரிக்கா வாங்குறாங்க. கசகஸ்தான்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லிக்கலாம். ரஷ்யா கிட்ட இருந்து வரதும் வந்துட்டு தான் இருக்கும். கசகஸ்தான் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி நீ அனுப்பிறப்பா, உனக்கு காசு தரேன் அப்படிங்கிற போல ஒரு நாள் நீ அனுப்பு, ஒரு நாள் நான் அனுப்புன்னு மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள இன்டர்லிங்க்ல வச்சு அனுப்பிச்சாங்கன்னா கூட யாருக்கு தெரியாது. அதாவது ரஷ்யா இல்லாம இவங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கும்போது ரஷ்யா கிட்ட இருந்து இவங்க மட்டும் வாங்கிக்குவாங்களா, மற்ற நாடுகள்லாம் வாங்கக்கூடாது? இது என்னங்க இது அப்படிங்கிற போல நியாயமான கேள்விகள், கோபங்கள், ஆத்திரங்கள் வருது. நம்மளுக்கு மட்டும் அழுத்தங்கள் கொடுத்தா நான் அப்படித்தான் வாங்குவேன், போய் நீ வாங்காம இருந்துக்க அப்படிங்கிறது போல கோபங்கள் வரத்தானே செய்யும். ஸோ அதுதான் பல நாடுகளோட வெளிப்பாடுகளா இருக்கு. இது எந்த மாதிரியான முடிவுகளுக்கு அமெரிக்காவை எடுக்க வைக்க போகுது, தள்ளிவிட போகுது, எந்த மாதிரியான நிலைமைகளுக்கு தள்ளிவிட போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா அமெரிக்கா எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு எதிர்வினைகளே இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிறது போல. இப்ப அடுத்து அப்படி இந்த மிடில் ஈஸ்ட் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல இந்த சிரியால திரும்பவும் மிக பெருமளவுல பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது சிரியாவோட தெற்கு பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பெதுவான் ட்ரைப்ஸ், அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய த்ரூஸ் கம்யூனிட்டியோட சண்டைகள் பார்த்தோம். இந்த த்ரூஸ் கம்யூனிட்டி உருவாகும் போது இந்த கொடி வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஎஃப் ஓட கொடியாட்டியே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? இப்ப எஸ்டிஎஃப் சிரியாவோட வடக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா துருக்கி பேக்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எனக்கு பேர் இந்த பெதுவான் ட்ரைப்ஸே பேர் கொஞ்சம் கரெக்டா இல்ல. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா துருக்கி ஆதரவு பெற்ற ஒரு படை அப்படிங்கிற சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கும் எஸ்டிஎஃப் படை இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் இப்ப சண்டைகள் ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணி எப்படியாவது பேச்சுவார்த்தைகள் முடிச்சிடலாம் அப்படிங்கிற யோசிச்சாங்க. பட் ஆனா இப்போதைக்கு முடியிற மாதிரி தெரியல. சுலைமானி ஷா அப்படின்றது போல ஒரு டிவிஷன் இருக்கு. ஸோ அந்த டிவிஷன் எஸ்டிஎஃப்க்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அலப்போ பகுதிகளில் சண்டை நடக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. இதுல இந்த துருக்கிக்கு ஆதரவா வந்து பாத்தீங்கன்னா பசர் அசாத் அவர்களோட முன்னாள் படைகள்லாம் இருந்து இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் சிரியன் நேஷனல் ஆர்மில இருந்தெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஈரான் ஆதரவு பெற்ற படைகள்லாம் இப்ப துருக்கிக்கு ஆதரவா இறங்கிடுவாங்களா, அமெரிக்காக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு எகெயின்ஸ்டா இறங்குறாங்களா, களமிறங்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் இங்க வருது. இந்த சிரியால மிக பெரும் அளவுல சிக்கல்கள். இப்ப இந்த சிரியாக்கு வந்து பாத்தீங்கன்னா சாங்ஷன் எல்லாம் தூக்கி விட்டுட்டு இருக்காங்க இல்லையா? சோ அதனால அசர்பைஜான் வந்து பாத்தீங்கன்னா ஆயில சிரியாக்கு அனுப்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது சிரியாக்கு அனுப்புறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அசர்பைஜான் சிரியா வழியா இஸ்ரேலுக்கு போறதுக்கு அதிக அளவுல வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இத்தனை நாளா அசர்பைஜான் கிட்ட இருந்து துருக்கி வாங்கி துருக்கியில இருந்து இஸ்ரேலுக்கு போயிட்டு இருந்தது. இப்போ அசர்பைஜான் டைரக்டா சிரியா வழியா இஸ்ரேலுக்கு தருவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. இல்ல எப்படி என்ன ஏதுங்கிறதுலாம் பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அமெரிக்கா நேரா இந்த வழியா வாங்கி கொண்டு போய் வேணுங்கிறவங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. வேணுங்கிறவங்கன்னா இந்த சென்ஸ் யூரோப்பியன் யூனியன். அடுத்து அப்படியே இந்த இஸ்ரேல் கிட்ட வந்துட்டு அப்படின்னா இஸ்ரேல்ல மிக பெருமளவுல சிக்கல்கள். ஏன்னா இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடந்தது, யூஎன்ல மீட்டிங் நடந்திருக்கு. ரெசல்யூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள் இப்போ பாலஸ்தீன் 2 ஸ்டேட் சொல்யூஷன் வந்து பார்த்தா அங்கீகரிச்சுக்கிறாங்க. ஈரான் தரப்பு வந்து மறுப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. நான் 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்னைக்கு ஒத்துக்க மாட்டேன், ஒரே நாடு தான் அது பாலஸ்தீன் தான் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப இந்த சமயத்துல இஸ்ரேலோட கான்வாய்ஸ் இந்த நெபுலஸ் பகுதி இருக்கு இல்லையா, மேற்கு கரை பகுதி, வெஸ்ட் பேங்க், ஸோ அந்த பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா ட்ரூப்ஸை வந்து டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க கிழக்கு பகுதிகளில் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. நெபுலஸோட கிழக்கு பகுதிகளில் டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் இந்த இஸ்ரேலில் வந்து பேசியிருந்தாங்க இல்லையா, இதில் ஹமாஸ் தரப்புல இருந்து டிசாம் ஆகிறதுக்கு ஒத்துக்கிறோம், ஆனால் பாலஸ்தீன் ஸ்டேட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் பற்றின எந்த ஒரு பேச்சுக்களும் அடிப்படலை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் அப்படின்னாலே இந்த மிடில் ஈஸ்ட்னாலே பதட்டமா தான் இருக்கு. சிரியால மட்டும் இல்ல, ஈரான்லயும் மேலும் மேலும் இந்த சபட்டாஜ் ஆக்டிவிட்டிஸ், அதாவது இந்த மொசாடு படைகளா இல்லை என்ன ஏதுங்கிறது தெரியல. பட் ஆனாலும் திரும்பவும் அசம்பாவிதங்கள் அப்படிங்கிறது ஈரான்ல தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அங்கங்க வெடி விபத்துகள் நடக்குது. மிக முக்கியமான விஷயங்கள், அதுவும் கெமிக்கல் ஃபேக்டரி எல்லாம் பயங்கரமான அட்டாக்ஸ் நடந்துகிட்டே இருக்கு, வெடி விபத்துகள் நடக்குது. ஏன் இந்த கெமிக்கல் ஃபேக்டரி அப்படின்னா இதுல இருந்தா மிசைலுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எடுப்பாங்க. ஸோ இந்த கெமிக்கல் ஃபேக்டரி
அரஷா ஈரானோட வட மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராஷார் பேர் கொஞ்சம் கட்டாவில். ஸோ அந்த பயில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ஃபேக்டரிக்கு அந்த இடம் வெடிச்சு எக்ஸ்ப்ளோட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள், இமேஜஸ், வீடியோஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி ஈரான் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடி பண்றாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாம இல்ல இன்னொரு விஷயம், இந்த சாங்ஷன், இந்த ஆயிலுக்கான சாங்ஷனுங்கிறது ரஷ்யா மேல மட்டும் கிடையாது, ஈரானுக்கும் போட்டு தான் இருக்காங்க. இதுல என்னன்னா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா சீனாக்கு சாங்ஷன் இருக்கிறதுனால சீனாக்கு ஆயில ஏற்றுமதி பண்ணும் இல்லையா. ஸோ சீனாவும் இப்போ ஷேடோ டேங்கிங் பண்றாங்க. அதுவும் ஷிப்புல இருந்து ஷிப்புக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க நடுக்கடல்ல, அதுவும் இந்தியன் ஓஷன்ல அப்படிங்கிற ஹைலைட் பண்றாங்க. இந்தியன் ஓஷன்னாலே யார் சம்மந்தப்பட்டிருக்கோம்? நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோம். நம்மளுமே ஈரான் கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம், அதுக்காக சாங்ஷனும் போட்டிருக்கிறாங்க. இது எப்படி இப்ப சீனாக்கு எகெயின்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இப்ப காய்கள் நகர்த்துறோம் அப்படிங்கிறது போல, இப்ப இந்த இடத்துல பேட்ரால் பண்ண போறோம் அப்படிங்கிறது போல இத்தனை நாள யமன் ஹவுதிஸ் கிட்ட சாணியில முக்கிய அடி வாங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பண்ண நம்ம கிட்டே வந்துருவாங்களா, இந்தியன் ஓஷன்ல பேட்ரால் பண்ண வேண்டியது அவசியம் அப்பா அப்படிங்கிறது போல இந்த பிராந்தியத்துக்குள்ள வந்துருவாங்களா, வந்தாங்கன்னா நம்மளுக்கு எதிரான முடிவுகள் எடுப்பாங்களா, அழுத்தங்கள் வருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா எப்படி நம்ம F-35 வாங்க மாட்டோம், அது ஒரு டப்பா விமானங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அது ஒரு காயலாங்கடைக்கு போட வேண்டியதுங்கிறது உலகம் அறிந்த உண்மையா மாறிடுச்சு. ஏன்னா கனடா வாங்க மாட்டேங்கிறாங்க, யூரோப்பியன் நாடுகளே வாங்க மாட்டாங்க, டாப் அலைஸே அதை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தலையில கட்டிக்கலாமா அப்படிங்கிற பார்த்தாங்க. இது எப்படி ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டேரிஃப் போட்டோன்னே நம்ம வாங்க முடியாது இப்போ அப்படிங்கிறது போல கரெக்டான டைம் பார்த்து வந்து பண்ணால் அதை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு பதிலடி தான் கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கல, அமெரிக்கா செஞ்ச ஒரு செயலுக்கு நம்ம பதிலடி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது போல தானே வருது. ஸோ அது போல வந்து பண்ண செஞ்சிருக்கோம். இதனால நெருக்கடிகள் கொடுக்கறதுக்கு, நேவல்ல நம்மளோட வர்த்தகத்தை பிளாக் பண்ணதுக்கு இப்போ நம்ம கிட்டே வந்துருவாங்களா படகுகள் எடுத்துட்டு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ அடுத்தது கசகஸ்தானோட பிரசிடென்ட் கஷியேம் தொக்கியேவ் அவர்கள் இருக்கா இல்லையா. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட வந்து பண்ண உத்தரவிட்டு இருக்கிறார். கொஷ்னான் அவர் அப்படின்னு நினைக்கிறேன், அவரோட பேர் கொஞ்சம் கரெக்டா இல்ல, துரேனேன் கொஷ்டானவ். ஸோ அவர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, அந்த கசகஸ்தானோட அதிபர் அதாவது காம்பேட் ரெடினஸ் இருக்கணும், இன்க்ரீஸ் பண்ணணும், ராணுவத்தை என்ஹான்ஸ் பண்ணணும், ட்ரூப்போட மொபைலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கணும். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ராணுவத்தை கொண்டு போகணும்னு நினைச்சா கொஞ்சம் சீக்கிரமா பண்ணணும். மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போகணும் அப்படிங்கிறது போல கசகஸ்தானோட ராணுவத்துக்கு வந்து பண்ண உத்தரவிட்டு இருக்கிறார் கசகஸ்தானோட அதிபர். ஸோ அடுத்தது கசகஸ்தான் ரெடி ஆகுதா, அசர்பைஜான் இப்போ ரஷ்யாவை வறண்டு இழுத்துட்டு இருக்கு, இப்போ அடுத்தது கசகஸ்தானுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ பல முனை தாக்குதலுக்கு ரஷ்யா உட்படலாம். அப்படி நடக்குது அப்படின்னா என்ன மாதிரியான விளைவுகள் வருது? இப்படி ஒரு வேலை கசகஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஆதரவா போறதுக்காக வேற வேலைகள் செஞ்சுட்டு இப்போ வந்து தோரணையை மட்டும் இப்படி காட்டுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா கசகஸ்தான்ல இருந்து ஒரு விஷயம் வெளியே போகணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னா அதுக்கான வழி ரஷ்யா தான், இல்ல காஸ்பியன்சிலாம் இப்போ ட்ரோன்கள் வந்துருச்சு, சர்ஃபேஸ் ட்ரோன்கள் வந்துருச்சு. ஸோ அசர்பைஜானுக்கும் கசகஸ்தானுக்கும் லேண்ட் கனெக்டிவிட்டி இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் போர்ட் டு போர்ட் ஆக்சஸ்னா போர்ட்டே இருக்காது ஃபர்ஸ்ட். ஸோ அதுவே டெக்னிக்கலி லேண்ட் லாக்டு கண்ட்ரி மாதிரி தான் கசகஸ்தான். ஒருவேளை கசகஸ்தான் இது போல ரெடி பண்றோன்றது போல பேர்ல எல்லாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ராணுவத்தை ரஷ்யாவுக்கு ஆதரவு அனுப்பிடுவாங்களா, நாட்டோ நாடுகள் உள்ள வரும்போது கசகஸ்தான் ஆதரவா போகுமா இல்ல எதிராக போகுமா, என்ன நடக்க போனது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துட்டு போன்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த போய் உங்க சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.